தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நல்ல முடிவு எடுப்பார் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய கனரக மற்றும் தொழில்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சரான பின் முதன்முறையாக கட்சி தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு சனிக்கிழமையன்று வந்தார். அவருக்கு கட்சி சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. வரவேற்புக்கு நன்றி தெரிவித்த ராதாகிருஷ்ணன், தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நல்ல முடிவு எடுப்பார் என்றும், ஆப்கானிஸ்தானில் கடத்தப்பட்டுள்ள தமிழக பாதிரியார் பிரேம்குமாரை மீட்கும் முயற்சியை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். திரு ராஜபக்சே அவர்கள் இந்தியாவிற்கு வரும் முன்பே அதற்கு முன்பாக பிடித்து வைத்திருந்த மீனவர்களை விடுதலை செய்தார்கள். ஆனால் அதற்கு பின்பாகவும் 33 மீனவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நாம் முறையிட்டோம். திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய படகுகள் 7 படகுகள் விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அனைத்தும் விடுவிக்கப்படும். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார் மரியாதைக்குரிய பிளிக்ஸ் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவரிடம் நான் ஏற்கனவே பேசியிருக்கின்றேன். கடிதமும் எழுதியிருக்கின்றேன், கடிதமும் கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அவர் விடுதலை செய்யப்பட்டு இந்தியா திரும்புவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. அதிருப்தி அப்படிங்கிறது நிச்சயமா நான் பேசின வரைக்கும் அவங்களுக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது. பல பேர் அதிருப்தியை உருவாக்க முயற்சி பண்றாங்க. நிச்சயமா அது வெற்றி பெறாது. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் செயல்படுத்த உள்ள தொழில் மேம்பாடு மற்றும் கொள்கைகள் குறித்து முதல்வர் ஜெயலலிதாவை விரைவில் சந்திக்க இருப்பதாக கூறினார். சேது சமுத்திர திட்டம், கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே தமிழக முதல்வர்களை நான் சந்திச்சாச்சு. சில விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். அது சம்பந்தமான முயற்சிகளில் நாம் இறங்கியிருக்கிறோம். அடுத்த முறை வரும்போது நான் சந்திக்கக்கூடிய முயற்சிகள். மீனவர்கள் துன்புறுத்தப்படுவதை ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது மத்திய அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது. சேது சமுத்திர திட்டம் அது எப்படி நடைமுறைப்படுத்துதுங்கிற ஆய்வு செய்த பின்னாடி அது முடிவு செய்யும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்திருந்த கட்சி நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.